வணக்கம். இன்றைய அதிகாரம் 42. கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வத்துள் செல்வங்கள் பலவற்றுக்குள் செல்வம் பொருள் மிகுதி. செவிச்செல்வம் கேள்வி செல்வம், அச்செல்வம் அச்செல்வம் அந்த செல்வம். செல்வத்துள் செல்வங்களில் பலவற்றிலும் எல்லாம் அனைத்தும் தலைமை, தலை முதன்மை. செல்வங்கள் பலவற்றுக்கும் மிக சிறந்த செல்வம் செவி மூலம் கேட்கப்படும் கேள்வி செல்வம். அந்த செல்வம் மற்ற எல்லா செல்வங்களுக்குள்ளும் முதன்மையானது. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். செவிக்கு உணவு கேள்வி அறிவு இல்லாத பொழுது சிறிது கொஞ்சம் வயிற்றுக்கும் ஈயப்படும் கொடுக்கப்படும். அறிவு வளர்ச்சியை கொடுக்கும் செவி உணவாகிய கேள்வி அறிவு இல்லாத பொழுது உடல் வளர்ச்சிக்கு தேவைப்படும் வயிற்றுக்கு சிறிது உணவு கொடுக்கப்படும். செவி உணவின் கேள்வி உடையார், அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. செவி காது உணவின் உணவாகிய கேள்வி கேட்டல் உடையார் கொண்டவர். அவி உணவின் கேள்வி தீயில் சொரியப்படும் உணவையுடைய ஆன்றோரோடு தேவர்களோடு ஒப்பர் இணையாவர் நிலத்து புவியின் கண். செவிக்கு உணவு கேட்பதை உடைமையாக கொண்டவர் இந்நில உலகத்தில் வாழ்ந்தாலும் புலனடக்க கொண்டு வாழ்பவருக்கு ஒப்பாவர். கட்டிலன் ஆயினும் கேட்க அற்றோர்க்கு ஒற்கத்தின் ஊற்றாம் துணை. கட்டிலன் ஆயினும் கல்லாதவனாக இருந்தாலும் கேட்க வேண்டும். அஃது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் தளர்ச்சியின் ஊற்றினை போல துணை உதவி. கல்லாதவனாக இருந்தாலும் கற்றறிந்தவர் சொல்ல கேட்டு தெரிந்து கொள்க. அந்த அறிவு கேள்வி அறிவு ஒருவருக்கு மனதளர்ச்சி வந்தபோது ஊற்றுக்கோளாக உதவி செய்யும். இழுக்கல் உடையை ஊற்றுக்கோளத்தை ஒழுக்கம் உடையார் சொல். இழுக்கல் வழுக்குதல் உடைய போது ஊற்றுக்கோள் பட்டு கொண்ட அழகிய தடி, அதாவது ஊற்றுக்கோள் அற்றே அத்தன்மைத்தே ஒழுக்கம் நன் நடத்தை. உடையவர் வாய்ச்சொல் வாய்மொழி. வழுக்கும் தன்மையுடைய சேற்றினத்தில் நடந்து செல்ல ஊன்றுகோள் உதவுவதை போல வாழ்க்கையின் துன்பமான காலகட்டத்தை கடந்து செல்ல கல்வி அறிவு உலக அனுபவம் பெற்ற பெரியோர்களின் வாய்ச்சொல் உதவும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எனைத்து எவ்வளவு ஆயினும் நல்லவை நல்ல நூல்கள் நல்லுரை கேட்க வேண்டும். அனைத்தானும் அவ்வளவாயினும் அத்துணையாயினும் ஆன்ற நிரம்பிய மிக்க பெருமை உயர்வு தரும் கொடுக்கும். எத்துணை சிறிய அளவினதாக இருப்பினும் நல்லோர் கருத்துக்களை கேட்க வேண்டும். கேட்டறிந்த அளவுக்கு அத்துணை கருத்துக்களும் வாழ்க்கையில் நிறைந்த பெருமையை கொடுக்கும். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். பிழைந்து உணர்ந்தும் தெரிந்தும் பேதமை அறியாமை சொல்லப்பட்டார். இகழ்ந்து நுண்ணியதாக ஆராய்ந்து உணர்ந்து தெரிந்து ஈண்டிய பலவற்றாயின் வந்து நின்ற கேள்வியுடையார். நுண்ணியதாக ஆராய்ந்து தெரிந்து மனநிறைவு பெற்ற நிறைந்த கேள்வி ஞானம் உடையவர். சில சொற்களை பிழைப்பட புரிந்து கொண்டாலும் அறியாமையை வெளிப்படுத்துமாறு சொல்ல மாட்டார். கேட்பினும் கேளா தகையவ கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேட்பினும் கேட்டாலும் கேட்காத தகையவே தன்மையுடையனவே. கேள்வியால் கேட்காமல் தொலைக்கப்படாத செவி காது. கேள்வி ஞானத்தால் தொலைக்கப்படாத செவிகள். கேட்கும் தன்மை உடையவனாக இருந்தாலும் அந்த செவியின் கேட்காத தன்மையுடையன என்றே கருதப்படும். நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுணங்கிய நுட்பமான கேள்வியர் கேள்வி உடையவர் அல்லாதவர். வணங்கிய பணிந்த வாயின் மொழியினை உடையவர் ஆதல் ஆகுதல்
அரிது அருமையானது. நுட்பமான கேள்வி ஞானம் அல்லாதவர்கள் பணிவான மொழியனை உடையவராக விளங்குவர் என்பது அரிதான ஒன்றாகும். செவியின் சுவை உணரா வாயுவின் மாக்கள் அவியினும் வாயினும் என். செவியின் காதினால் சுவை கேள்வி சுவை உணர தெரியாத வாய் உணவின் சுவைகளை உணரும் மாக்கள் விலங்கு பண்பு கொண்ட மக்கள் அவியினும் இறந்தாலும் வாயினும் வாழ்ந்தாலும் என் என்ன. செவியின் கேள்வி சுவை உணராத வாயால் மட்டும் நுகரப்படும் சுவைகளை உணரும் பகுத்தறியா விலங்கு பண்பு கொண்ட மக்கள் இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்ன பயன்? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.